அடுத்து பஹ்ரைன். பஹ்ரைனில் கஷ்டம்தான் மக்களே. என்னன்னா திரும்ப திரும்ப ஏர் ரைடு சைரன்ஸை மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈரானோட பெருங்கோபம் அப்படின்றது மற்ற நாடுகள் பக்கம் திரும்பின மாதிரி பஹ்ரைன் பக்கம் பெருசாக திரும்ப இருக்கு. ஸோ அங்கே தொடர்ந்து அவங்க சைரனை ஒலிக்க வைக்கிற மாதிரி தான் விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் இப்போ கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குல்ல. இல்லை இதுக்கப்புறம் அவங்க அண்டை நாடுகளை தாக்க வேணா முடிவு எடுத்துருக்க தகவல் வந்துட்டு இருக்குல்ல. ஆனால் இதுலேயே ஸ்டாண்டில் அவங்க தெளிவாக நிற்கணும்னா அமெரிக்கா ஈரானை நோண்டாமல் இருக்கணும். அமெரிக்கா நோண்டாமல் இருப்பாங்க, சரி ரைட்டு. இதில் பாதுகாப்பான இடங்களை நோக்கி மக்கள் வெளியேறிடுங்க அப்படின்ட்டு அந்த சைரன்ஸ் ஒலிக்கிற அதே நேரம் பஹ்ரைன் அரசும் தொடர்ந்து எச்சரிச்சிட்டு இருக்காங்க அவங்க நாட்டு மக்களை. இந்த விஷயமா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் ஈரான் மிசைல் வந்து அச்சுது பாருங்க ஒரு அடி. பஹ்ரைன்ல இருக்க யூஎஸ் நாவல் பேஸ் இருக்குல்ல, அங்க என்ன அட்டாக்ன்றீங்க ஈரான் பண்ணிருக்கிறது. அடுத்து ஜோர்டனுக்கு வாங்க. இந்த ஜோர்டன் வான்பரப்புல சில ஈரான் அனுப்பின மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணிருக்கிறதா அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மிசைல்ஸ் ஒரே நேரத்தில் வந்திருக்குங்க, அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், ப்ரோ இஸ்ரேலுக்கு அருகில தான் ஜோர்டன் இருக்கு, ஸோ இஸ்ரேலை அட்டாக் பண்ண போயிட்டு தவறுதா ஜோர்டன் பக்கம் போயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. எதை வச்சு அழுத்தமா சொல்றேன்னா, இது ஆக்சுவலா சதர்ன் இஸ்ரேலோட எய்லட் சிட்டி இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல தான் ஜோர்டன்ல இந்த மிசைல் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆப்போசிட்ல, ஸோ பக்கத்துல கூட கிடையாது. புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க அது ஒரு செயற்கைக்கோள் புகைப்படம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்க ராஸ் டனூரா ஆயில் ரிஃபைனரி இருக்குல்ல, அது சார்ந்து பதிவு பண்ணப்பட்ட காட்சிங்க. இங்கே ஈரானோட ட்ரோன்ஸ் ஒரு வழி ஆக்கிச்சா கடந்த 2ஆம் தேதி சார்ந்து இந்த அட்டாக்லாம் முன்னெடுக்கப்பட்ட கையோடு செயற்கைக்கோள் புகைப்படமும் இப்போ வெட்ட வெளிச்சமா இருக்கு. அங்கே அட்டாக் நடந்திருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சில பேர் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, இதை விட ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆதாரம் வேணுமா? ஸோ ஆதாரமே வெளியிட்டாச்சா.